எனக்கு புரிந்து விட்டது அம்மா. தாம் இருவருக்கும் என் மீது அன்பு இல்லை. ஏனென்றால் அன்பு என்பது தியாகத்தின் உருவம், அதிகாரத்திற்கானதல்ல. தாம் இருவரும் என்னை அதிகாரத்தில் வைத்திருக்க விரும்புகிறீர்கள். தங்களுக்கு தங்களை பற்றிய கவலை மட்டுமே, என்னை பற்றி அல்ல. அதனால் நான் போகிறேன் அம்மா. நான் போகிறேன் கம்சன் மாமா இடத்திற்கு. எனக்கு தெரியும், அவர் என்னை அழிப்பதற்கு தான் தேடிக்கொண்டிருக்கிறார். இனிமேல் நான் இருக்க போவதும் இல்லை. அதனால் இரு அன்னைகளும் சண்டையிடவும் மாட்டார்கள். கண்ணா, குழந்தை! பிரபு, நந்தகுமாரர் என்ன செய்கிறார்? அன்னை தேவகி அன்னை யசோதாவை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர் தனது இரு தாய்களையும் விட்டு செல்கிறார். கண்ணன் யாரையும் விட்டு செல்லவில்லை தேவி. மாறாக அவர் தனது இரு அன்னைகளுடைய இதயத்தில் தியாகம் எனும் எண்ணத்தை தூண்டிவிட பார்க்கிறார். ஏனெனில் இது என்னுடையது என்ற பற்று சுயநலமானது துன்பம் விளைவிக்கும். தேவி, சுயநலம் போன்ற துக்கம் வேறேதும் இல்லை. அதுபோல தியாகம் போன்ற சுகமளிக்கக்கூடியதும் வேறேதும் இல்லை. ஆதலால் எதுவரை ஓர் மனிதனின் மனதில் சுயநலம் இருக்குமோ அதுவரை அவனது இதயம் அன்பின் மேன்மையான உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று கண்ணன் தனது இரு அன்னைகளுக்கும் இந்த விஷயத்தையே உணர்த்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆதலால் அன்னை யசோதா மற்றும் அன்னை தேவகி அன்பின் மேன்மையான உணர்வை, அதாவது தியாக உணர்வை ஏற்றுக்கொள்வார்கள். சகோதரி தேவகி, தேவகி நமது பிள்ளை சென்று கொண்டிருக்கிறான். தடுத்து நிறுத்த அவனை. யசோதா, அவன் உன் சொல்லைதான் கேட்பான். உனக்கு தான் தெரியும் அவனை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. தடுத்து நிறுத்து. கண்ணா, நின்று விடு. ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை? ஒருவேளை அவள் கண்ணனை எப்படி அடையாளம் காணுவாள்? ஆனால் அவள் எங்கே சென்றாள்? மன்னித்து விடு கண்ணா. ஆம் கண்ணா, மன்னித்து விடு. நான் எனது அதிகாரத்தை நிலைநாட்ட உனது அன்பை மறந்து விட்டேன். நான் உனது அன்னை என்று அறியப்படுவதை விரும்புகிறேன். அதனால் ஒன்றை மறந்து விட்டேன். நீ என்ன விரும்புகிறாய் என்று. தவறு என்னுடையதுதான். உன் தாயை மன்னித்து விடு கண்ணா. இல்லை, தவறு என் மீதுதான். நான் உன்னை பார்த்தவுடன் தன்னிலை இழந்து விட்டேன். எனக்குள் இருக்கும் பாசம் உன்னை எந்த விதத்திலாவது அடைந்து விட வேண்டும் என்று துடித்தது. உன்மேல் அதிகாரம் செலுத்த விரும்பியது. ஆனால் உண்மை இதுதான், நீ யசோதாவின் குழந்தைதான். தேவகியின் குழந்தை அல்ல. என்னை மன்னித்து விடு. அம்மா, மன்னிப்பு நான் தான் கேட்க வேண்டும் அம்மா. நான் தான் மதுராவை விட்டு கோகுலம் வந்து விட்டேன். அம்மா, உலகம் அறிந்திருக்கும் உண்மை வேறாக இருக்கலாம். ஆனால் தங்களை பொறுத்தவரை உண்மை இதுதான், நான் தமது குழந்தை என்று. இப்பொழுதிலிருந்து கண்ணன் தேவகி அன்னையின் குழந்தை. இதன் அர்த்தம் இதுவல்ல நான் தமக்கு பிள்ளை இல்லை என்பது. நான் எப்பொழுதும் உங்கள் குழந்தையாகவே இருப்பேன். இல்லையா அம்மா? ஆம் கண்ணா. சரிதானே அம்மா?
தாம் இருவரும் தமது குழந்தையை வாரி அணைக்க மாட்டீர்களா? வா கண்ணா. நாராயண நாராயண. பிரபு, இறுதியாக தாம் தம் லீலையின் மூலம் இரு அன்னையையும் ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டீர். இன்று தாம் இந்த உலகத்தில் ஒரு உண்மையை நிலைநாட்டியுள்ளீர்கள். அன்னை யசோதா, அன்னை தேவகி, இரண்டு அன்னையின் புதல்வனும் தாம்தான் என்பதை. தேவரிஷி, இதுவே சத்தியத்தின் இயல்பாகும். அதை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. மாறாக அது சுயமாகவே நிலை கொண்டு விடும். ஆனால் பிரபு, கம்சன் என்னும் ஆபத்து அது இன்னும் கோகுலத்தில் தானே நிலை கொண்டுள்ளது. இந்த ஆபத்து எவ்வாறு நீங்க போகிறது பிரபு? அம்மா, தாம் இருவருமே தங்கள் புதல்வனாக என்னை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் கம்சன் மாமா இதுவரை புரிந்து கொள்ளவில்லை நான் யாருடைய புதல்வன் என்பதை. தாம் இருவரும் எனக்கு உதவி புரிய முடியுமா அம்மா? தாம் இருவரும் எனக்கு உதவி புரிவீர்களா? வாருங்கள் அம்மா, கம்சன் மாமாவின் குழப்பத்தை போக்குவோம். அன்பில் தானே பிணைந்தான் கண்ணன், அன்பில் தானே பிணைந்தான் கண்ணன், விடவே மாட்டார் யசோதை தாயே, அன்பில் தானே பிணைந்தான் கண்ணன். புரியவில்லை இறைவனின் விருப்பம் எதுவென்று. என்ன பேராபத்து ஏற்பட போகிறதோ? பேராபத்தல்ல மன்னர் வசுதேவரே. கோகுலத்தில் மிகவும் அர்த்தமுள்ள நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தங்கள் பயம் உண்மைதான். மகாராணி தேவகியின் பாசம் தங்கள் புதல்வனை, அதாவது தங்கள் 8வது புதல்வனை கண்டுவிட்டது. கிருஷ்ணன் எனும் கண்ணன், இதுதானே அவனது பெயர். அவனைத்தானே நீங்கள் நந்தகோபரின் வீட்டில் விட்டுவிட்டு வந்தீர்கள். கவலை அடைய வேண்டாம் வசுதேவரே, தங்கள் புதல்வன் கிடைத்து விட்டார். வாருங்கள், உங்கள் புதல்வனை பார்க்கலாம் வாருங்கள். இல்லை என்றால் அதற்கு முன்பு கடவுள் கம்சன் அவனை கொன்று விடுவார். கம்சன் மாமா, தேவகியின் 8வது புதல்வனை கோகுலத்தில் தாம் தேடாத இடமே இல்லை. ஆனால் அவன் உங்கள் முன்புதான் இருக்கிறான். என்னை எங்கெல்லாம் தேடினீர்கள் மாமா? நானும் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன். புரியவில்லையா? தேவகி அன்னையின் 8வது மைந்தனை தாம் இங்கே அங்கே எங்கெங்கெல்லாமோ தேடினீர்கள். அவன் உங்கள் முன்புதான் நிற்கிறான். நீ நந்தகுமாரன், அதாவது தேவகியின் மைந்தனா? மாமா, நான் நந்தகுமாரன் என்பது கோகுலத்திற்கு வந்த பிறகுதான். ஆனால் நான் தேவகி அன்னையின் புதல்வன் என்பது பிறக்கும் போதே ஏற்பட்டது. நான் தான் அது உங்கள் சிறைச்சாலையில் பிறந்தவன். தாம் மறந்து விட்டீர்களா? இல்லை இல்லை, நான் பிறந்த பொழுதுதான் தாம் என்னை பார்க்கவில்லையே. அப்புறம் எப்படி அடையாளம் காண முடியும்? இல்லையா அப்பா? என்ன புதிர் போடுகிறாய் அறியா சிறுவனே? இது ஒன்றும் புதிரல்ல அண்ணா.
இவன் உண்மை சொல்கிறான். இவன்தான் எனது 8வது குழந்தை. இவனைத்தான் நான் பெற்றெடுத்தேன். கண்ணன் தான் எனது புதல்வன். இல்லை மன்னர் கம்சரே, கண்ணன் எனது குழந்தை. தாம் கோகுலத்தில் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். யசோதாதான் கண்ணனின் தாய். உண்மை இதுவல்ல. இவன் எனது குழந்தை. நான் இவனது அன்னை. அனைவரும் அறிவர், கோகுலமே அறிவர். இது என்ன? இதெல்லாம் யார்தான் இவனது அன்னை? யாருடைய குழந்தை இவன்? மகாராஜா, நான் சொல்கிறேன் மகாராஜா. இந்த கண்ணன் தேவகியின் குழந்தையும் அல்ல, யசோதாவின் குழந்தையும் அல்ல. இவன் எனது குழந்தை. இல்லை இல்லை மன்னா, இந்த குறும்பு கண்ணன் என்னுடைய குழந்தை. கண்ணன் என்னுடைய குழந்தை மன்னா. இல்லை, கண்ணன் எனது குழந்தை. அட, என்ன சொல்லுகிறாய் நீ? இந்த குழலூதும் கண்ணன் என்னுடைய குழந்தை. அவன் என்னை மன்னா. கண்ணன் எனது குழந்தை. இவன் எனது புதல்வன். ஆமண்ணா, நான் உண்மையைதான் கூறுகிறேன். இவன் எனது புதல்வன். மன்னா, இவன் பொய் சொல்கிறான். எனது புதல்வன். கண்ணன் எனது குழந்தை. இவன் எனது கண்ணன் எனது புதல்வன். இல்லை, எனது குழந்தை. இவன் எனது குழந்தைதான். அவன் எனது குழந்தை. இவன் எனது குழந்தை. தமக்கு தெரியாது, இந்த உலகம் முழுவதற்கும் நான் தான் குழந்தை. இந்த உலகை காப்பவனும் நானே. அதனால் நான் பூதகைக்கும் குழந்தைதான். அவள் என்னை கொல்ல முயற்சி செய்தவளாயினும் அது மட்டுமல்ல, அந்த கோபிகைகளுக்கும் தான். அவர்கள் என்னை அலங்கரிப்பதற்காக குழந்தையே என்று அழைப்பார்கள். அனைவருக்கும் இறைவன் ஒருவனாக இருக்கும் பொழுது ஒரு சிறுவன் ஏன் அனைவருக்கும் குழந்தையாக இருக்கக்கூடாது? நான் அனைவருக்கும் புதல்வன் தான், ஆனால் யாருடைய புதல்வனும் அல்ல. இவன் எனது குழந்தைதான். இவன் எனது குழந்தைதான். இவன் எனது குழந்தை. இது எல்லாமே பொய். இவர்கள் பொய் சொல்கிறார்கள். அண்ணா, உங்கள் தங்கையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். எனது பாசத்தின் குரலை கேளுங்கள். இவன் எனது குழந்தைதான். இது எனது கண்ணன். யார் என்னை எந்த ரூபத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ நான் அதே ரூபத்தில் அவர்களை சென்றடைவேன். இவன் எனது குழந்தைதான். இவன் எனது குழந்தைதான். இவன் எனது குழந்தை. எனது குழந்தை. அமைதியாக இருங்கள். நான் ஏமாந்து விட்டேன். எனது தங்கையின் பாசத்தை மோசம் செய்ய முடியாது என்று நினைத்தேன். உன்னையும் அந்த சதிகாரன் ஏமாற்றி விட்டான் தங்கையே. என்ன சதி? எனக்கு புரியவில்லை. நான் உண்மையை தான் சொல்கிறேன். கண்ணன் எனது புதல்வன் தான். இல்லை, உனக்கு தெரியாது. இவனை யார் எந்த ரூபத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இவன் அதே ரூபத்தில் கிடைத்து விடுவான். தாம் என்ன சொல்கிறீர்கள்? இதுதான். நீ எண்ணிக்கொண்டிருப்பது உண்மை அல்ல, அது உன்னுடைய பிரம்மை. இவன் உனது குழந்தை அல்ல. நந்தகுமாரன் இவன். யசோதாவின் புதல்வன். நீ கோகுலம் வந்தது வீணாகிவிட்டது. புறப்படு தங்கையே. நாராயண நாராயண. ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் தங்கள் மகிமையை. அற்புதம் தங்களின் லீலை. பிரபு, இறுதியாக கர்வம் பிடித்த அந்த கம்சன் தங்கள் லீலையில் தடம் மாறிவிட்டான்.
அவன் என்ன சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை சொல்ல வைத்து விட்டீர்கள். ஏனென்றால் தாம் அவனது ஆழ்மனதில் முன்பே இதை விதைத்து விட்டீர்கள். அதாவது தேவி தேவகியின் 8வது மைந்தன் வேறொருவராக இருக்கலாம் என்று. ஆனால் தாம் அல்லவென்று பிரபு. தாங்கள் சொல்வது உண்மைதான் தெய்வ முனிவரே. மாயை தந்திரம் மந்திரம் நாம் அறிவோம். பிரபுவின் மாயையை விட பெரிய தந்திரம் இந்த உலகத்தில் வேறெதுவும் இல்லை. இதோ இந்த பாவி கம்சன் தனது மாயையால் அன்னை யசோதாவை வசப்படுத்தி அவளது புதல்வரை பற்றி அறிவதற்கு கோகுலத்திற்கு வந்தான். ஆனால் இப்பொழுது அவனே குழம்பி போய் கோகுலத்தை விட்டு செல்கிறான். நாராயண நாராயண. கம்சன் மாமா, கம்சன் மாமா, தாம் நிஜமாகவே தேவகி அன்னையின் 8வது மைந்தனிடம் பயம் கொண்டிருக்கிறீர்களா? தாம் புறப்படுகிறீர்கள். ஆனால் தாம் இதுவரை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. என்ன கேள்விகள்? இதுதான், தாம் தேவகி அன்னையின் புதல்வனை தேட வந்தீர்களா அல்லது தமது பயத்தை போக்கவா? பயமா? என்ன பயம்? மாமா, எனது தோழன் இருக்கிறானே தாமா, அவன் பயம் கொள்ளும் பொழுது இப்படிதான் செய்வான். பாலகனே, கம்சன் மாமா, நான் தங்களை சிரிக்க வைக்க முயற்சி செய்தேன். தமது மருமகன் அல்லவா, அதனால். அப்படியெல்லாம் தாம் ஒன்றும் பயந்தவர் இல்லை இல்லையா மாமன் கம்சனே? கம்சன் பயப்பட மாட்டான் பாலகனே, பயமுறுத்துவான். தாம் உண்மை சொன்னீர்கள் மாமா. கண்ணனின் மாமா எதை கண்டும் அஞ்ச முடியாது. வணங்குகிறேன் மாமா. கண்ணா, நீ அனைவரையும் குழப்ப முடியும், ஆனால் உனது தந்தையை அல்ல. நீதான் எனது புதல்வன். ஆனால் இந்த விதியின் விளையாட்டுதான் என்ன? நான் அனைத்தும் அறிந்தும் கூட எனது புதல்வனை வாரி அணைக்க முடியவில்லையே. நாராயண நாராயண. இது என்ன பிரபு? கம்சன் இப்பொழுது பார்த்ததெல்லாம் அது என்ன கற்பனையா அல்லது வருங்காலமா அல்லது வெறும் கம்சனின் பிரமை மட்டும்தானா பிரபு? தேவரிஷி, கம்சனுடைய அழிவு கற்பனையோ பிரம்மையோ அல்ல. மாறாக இது இவ்வுலகின் மாபெரும் உண்மையாகும். எந்த விதத்தில் அதர்மத்திற்கு அழிவு நிச்சயமோ அதுபோலவே அதர்மியான கம்சனின் அழிவும் நிச்சயமானது. நாராயண நாராயண. ஆனால் பிரபு, இந்த நிகழ்வின் அர்த்தம்தான் என்ன? கம்சன் அழிய போகும் சுபவேளை வந்துவிட்டதா? அதனால்தான் அவன் தன் மரணத்தை எதிர்பார்க்கிறானா? தேவரிஷி, கம்சன் காண்பது அனைத்தும் அவனது பயமேயாகும். இது இஜென்மத்தின் பயம் மட்டுமல்ல, மாறாக ஜென்ம ஜென்மங்களின் பயமாகும். அவனது பயம் அதர்மத்தின் காரிருளில் வசித்துக் கொண்டிருக்கும். அவன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவன் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். நாராயண நாராயண. தங்களது லீலை அற்புதமானது பிரபு.